The primary objective of financial management. இது நல்ல கொஸ்டின், டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இது FM and finance யூனிட் 9 யூனிட் 9ல FM and statistics. ஓகே, ஒரு யூனிட் அமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது தொடர்பாகவே சிலதெல்லாம் யூனிட் அமைப்பாங்க, சிலதெல்லாம் இல்லாமையும் அமைப்பாங்க. அப்போ அந்த சப்ஜெக்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு டிஆர்பிஆர்ல நமக்கு வடிவமைக்கப்பட்டதுதான் இது. எஃப்எம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு, புரியுதாங்க? ஒரு பாதி யூனிட் நமக்கு கூட இதுல புதிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ், பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னா முக்கிய நோக்கம், முக்கிய நோக்கம். அப்போ வெல்த் மேக்சிமைசேஷன், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், இதுல ரெண்டு இருக்கும். இதுல வெல்த் மேக்சிமைசேஷன் அண்ட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன், விச் ஒன் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷனுங்க? எது கரெக்டான ஆப்ஷன்? வெல்த் மேக்சிமைசேஷன். ஏன் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் போடலங்க? வெல்த் இன்க்ரீஸ் ஆனாவே ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியோட ப்ராஃபிட்டும் இல்ல, அவனோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ், ஒரு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கோல் அப்படின்னாவே வந்து பெருசா தான் இருக்கும். அப்போ ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு சிறு பார்ட், அதை மட்டுமே நம்ம அச்சீவ் பண்ணி முடிச்சிடக்கூடாது. அதை தாண்டி எல்லாத்தையும் செக்யூர் பண்றதுதான் வெல்த் மேக்சிமைசேஷன் அப்படின்ற ஒரு பார்ட். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ், ஆப்ரேட்டிங் அப்ஜெக்டிவ், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிலையும் நம்ம மேக்சிமைஸ்டு இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுதான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, அதுல இருந்து பிறந்ததுதான் ப்ராஃபிட்டுங்க, ஒரு பார்ட் தான் அது. ஓகே, a company issues 1 lakh debentures at 10% per annum. Interest is deductible if the tax rate is 40%. The cost of debt is, cost of debt என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். KD ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்டூ 1 - T, இப்படிதானே போட்டிருக்கீங்க. ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் டிடக்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்படிதான் போட்டிருக்கீங்க ஆஃப்டர் டேக்ஸ். ஓகே, 10% இன்டூ 1 - T 0.40. அப்போ 10% இன்டூ 0.60. அப்போ நமக்கு என்ன வரும்? இது 10% கரெக்டா போட்டீங்களா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சா? ஏதாவது தவறு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சா? இல்லைங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கான வகுப்புகள் தான் வந்துட்டு இருக்கு, புரியுதாங்க? நீங்க கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு கேட்கறதுக்கு இது பண்ணிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்காக தான் படிக்கிறீங்க, உங்களோட போஸ்டிங்காக தான் நீங்க படிக்கிறீங்க. தைரியமா கேளுங்க, எதா இருந்தாலும் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. ஓகே, EBIT 4 lakhs, interest 1 lakh, EBIT 4 lakh, interest 1 lakh, preference dividend 50,000, equity 5 lakh, 100 each, degree of financial leverage. இதை படிக்கிறப்ப இதுல நியூ ரெஃபரன்ஸ்லாம் ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு நான் சொன்னேன். இது நியூ ரெஃபரன்ஸ் பிரகாரம் இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாறி வருது அப்படின்றத நான் சொன்னேன். 2ங்கிறத ஆன்சரா கொடுத்துருப்போம். இது ஹவு குட் பி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்சியான் CA இன்டர்மீடியட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா இது 2 விதமா எடுத்துக்கிறாங்க. அதுல ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்தா ஒரு மெத்தடு, வித்தவுட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படின்ற மாடல்ல எடுத்துட்டாங்க. வித் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், வித்தவுட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், DFL, இது 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுக்கிறாங்க. வித் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஓல்டு புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்ல. வித்தவுட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். Without preference dividend. ஓகே, இதுல வித்தவுட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ல தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஆரிஜினேட் பண்ணியிருப்போம். அதாவது EBIT
டிவைடட் பை இபிடி அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. கரெக்டாமா? EBIT டிவைடட் பை இபிடின்னு கொடுத்துருப்பீங்க. இங்க போடுறப்போ ஃபார்முலா இதுல என்னமா படிச்சீங்க? EBIT divided by உங்களுக்கு ஒரு divided by EBT minus preference dividend divided by 1 minus T. இங்க T ஏ கொடுக்கலீங்க சார், டாக்ஸே கொடுக்கலீங்க. மெட்டீரியல்ல இருக்காதுமா. இப்போ ரீசன்ட் புக்ஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக் பண்ணி கொடுத்துருந்தாதீங்க. இப்போ EBT மைனஸ் அதுல இருந்து நம்ம எதை லெஸ் பண்ணணுங்க? ப்ரிஃபரன்ஸ் dividend divided by 1 minus T. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் preference dividends கீழே மட்டும் லைன் போட்டு 1 minus T. 1 minus T. ஓகே, இந்த அடிப்படையில சால்வ் பண்ணி தான் இதுக்கான ஆன்சர் வந்து 3. இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினையே நம்ம சந்திக்காத இருந்தோம் அப்படின்னா நம்ம இது தப்பு அப்படின்ட்டு எடுத்திருப்போம். அப்போ இதுலயும் ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அது ஃபைனலா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம விட்டுறலாம். பட் இருந்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் இந்த கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அடிப்படையில EBIT 4 lakhs EBIT 4 lakhs டிவைடட் பை இதுல EBT கண்டுபிடிக்கிறப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் லெஸ் பண்ணணும். அதாவது EBIT 4 lakhs அடுத்தா பாத்தீங்கன்னா லெஸ் இன்ட்ரெஸ்ட் 1 lakh, அப்போ 3 lakhs வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அதையும் லெஸ் பண்ணிருங்க. ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ஏன்னா வித் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ல நம்ம போடுறோம். அதுல ஒரு 0.5 இல்லையா, 0.5 lakhs. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2.5 lakhs அல்லது 2,50,000 EBTன்னு வரும். ஓகே, இந்த EBT எடுத்துக்கலாம். பிளஸ் அது இல்லாம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை 1 minus T அப்ளை பண்ணணும். டிவைடட் பை 1 minus T அப்ளை பண்ணணும் வித் டாக்ஸ் ரேட் இருக்கிறதுனால. இதுல டாக்ஸ் ரேட் நமக்கு கொடுக்கல இல்லையா, T ஈக்குவல் நம்ம என்ன வச்சுக்கலாம் 0 அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்போ EBT பாத்தீங்க அப்படின்னா 2,50,000 மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து 50,000 1 minus T அப்படின்னு சொல்லப்படுறது அது வந்து நமக்கு 0 ஆயிடும். 1 minus 0 அப்படின்ட்டு ஆயிடும். அப்போ 50,000 வரும். அப்போ இதுல 50,000 நீங்க லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 lakh divided by 2 lakh so equal to 2. DFL equal to 2. ஓகே, இதுல ஆன்சரும் வந்து 2 தான். ரெஃபரன்ஸ் பண்ணங்காட்டி நமக்கு இந்த ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சது. காட் இட்? இது நல்லா புரிஞ்சிருச்சா இல்லையாம்மா? இதுதான் பழசு, இதுதான் நமக்கு ஓல்டு இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடியது. இதுல அந்த இடத்துல போயிட்டு இதையும் நோட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, காட் இட்? அடுத்தது போலாங்க. Yes sir. Which of the following ratio measure long term solvency? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. Which of the following ratio measures long term solvency? லாங் டேர்ம் சால்வன்சியை காட்டக்கூடிய ஒரு ரேஷியோ இது. அப்போ லாங் டேர்ம் அப்படின்னாவே சால்வன்சின்னு வந்தாவே நம்ம என்ன சொல்லலாம், லாங் டேர்ம் தான். சால்வன்சிங்கிற வேர்டு வந்தாவே லாங் டேர்ம் தான். அது இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, மெஷர் ஆஃப் சால்வன்சினாவே லாங் டேர்ம் தான். அப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது வந்து லாங் டேர்ம் இல்லையா, சால்வன்சி ரேஷியோ DE. அதாவது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு லிக்விடிட்டி. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா லிக்விடிட்டி. அடுத்தது லாங் டேர்ம் அப்படின்னா சால்வன்சி. இதுல வந்து கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான் சால்வன்சில முதலாவதாக வருது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இது எல்லாமே அதுல வரணும். அப்போ ஆப்ஷன் C is a right answer. Option C is a right answer. Okay. Okay, got it? Debtor turnover ratioங்கிறது activity ratio. சரியாமா? Activity ratio. Current ratio, quick ratioங்கிறது liquidity ratio.
லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகே, அடுத்தது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது எப்படிமா சால்வ் பண்ணுவீங்க? நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட்னு வந்தாவே இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கும், கிராஸ் கான்செப்ட், நெட் கான்செப்ட். கிராஸ் அப்படின்னா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா எதை மட்டும் குறிக்கும்? கரண்ட் அசெட். அசெட்ஸ் ஓகே, நெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Current asset minus current liability. Current asset minus current liabilities. இதால லெஸ் பண்ணிடலாம். 4 lakhs இருந்து 2.5 lakhs லெஸ் பண்ணிடுது. உங்களுக்கு என்ன வரும்? 1.5 lakhs இருக்காமா ஆன்சர்? ஓகே, அடுத்த கொஸ்டின். அண்டர் CAPM மெத்தட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 6%, ரிஸ்க் ஃப்ரீ ரேட். அப்போ RF இது வந்தாவே நமக்கு என்ன வந்துடும்? RF 6%, மார்க்கெட் ரிட்டர்ன் RM இல்லையா? RM தானே போடுவோம். அதனுடைய வேல்யூ 14%. பீட்டாங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னும் நீங்க சொல்லலாம், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்படின்ற வார்த்தையும் நீங்க சொல்லலாம், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லலாம், அல்லது நீங்க என்னன்னு சொல்லலாம், KE அப்படின்ற வார்த்தையும் நீங்க சொல்லலாம். அதுதான் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கான ஃபார்முலா RF ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டு RM மைனஸ் RF. நான் எழுதுற ஃபார்முலா கரெக்ட் தானம்மா? கரெக்ட்டுங்க சார். Sir, ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6%, கடைசியா சதவீதம் போட்டுக்கலாம் 6, பிளஸ் பீட்டா அப்படின்றது 1.5. அடுத்ததா 14% மைனஸ் 6%. அப்போ 6 பிளஸ் 1.5 இன்டூ இதுல 8. அப்போ 8 இன்டூ 1.5 நமக்கு எவ்வளவு வருங்க? 12ங்களா? கரெக்டாமா? அப்போ 18% KE அல்லது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆன்சர் இஸ் கரெக்ட். தப்பா? ஓ சாரி, இதுல எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? கரெக்ட் தான்மா? 18 தான் சார். கரெக்ட் தானுங்க. ஓகே, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் நான் கரெக்ட்னு ஒத்துக்குவேன். சரியா? அப்போ நான் ஏதாவது தப்பு பண்றேன்னு தானே நான் யோசிப்பேன். Correct, Okay, sir. fine. correct தான். Okay. அடுத்தது 20,000 invested today, 10% compounded annually for 3 years. Future value என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. Compounded value annually, future value. இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஒன்னு ஃபியூச்சர் வேல்யூ, இன்னொன்னு பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலாவை ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல எழுதுற பாருங்க. பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ. ஓகே, இத நம்ம பயன்படுத்துறப்ப ஃபார்முலா பாருங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஈக்குவல் டு 1 பிளஸ் பிரசன்ட் வேல்யூ into 1 plus 1 plus R whole power n. இப்படி எடுத்துக்கணும். இதே PV எடுத்துக்கிறப்போ ஃபியூச்சர் வேல்யூ டிவைடட் பை 1 plus R whole power n. நீங்க ஒண்ணு இல்ல, PVங்கிறத அசல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பிரின்சிபல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லுவோம், அல்லது பிரின்சிபல். நம்ம கூட்டு வட்டி, தனி வட்டி இதெல்லாம் போடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி கூட்டு வட்டி அமைப்புல இதுக்கு பேரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப PV. சரியாங்க? ஓகே, டன். இப்போ ஃபார்முலா பிரகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? PV எவ்வளவு பர்சன்டேஜ்? 10%. அப்ப 10%க்கு PV ஃபேக்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஃபார்முலாவிலேயே போட்டுக்கலாம். அதாவது ஆக்சுவலா இதுல போட்டீங்கன்னா ஃபார்முலாவிலேயே போட்டுக்கலாம். காம்பவுண்டட் 10% annually ஃபார் 3 years. அப்ப PVயோட மதிப்பு 20,000. பிரசன்ட் வேல்யூ, இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேங்கிறது பிரசன்ட் வேல்யூ, பிளஸ் 1 பிளஸ் R. Rனா எவ்வளவுங்க? 0.1 ஹோல் பவர் n. 3, sir. அப்ப 20,000 into 1.1. 3 இப்போ இது 3 தடவை நீங்க பிரிக்கணும். 11 11 121 into 11 1331. 1300. 1.331 is 1.33.
20,000 into 26,620. அப்போ எவ்வளவு வருமா? 26,600. 26,620 620 50 up to 620. ஓகேவாம்மா? இந்த ஆன்சர்ல இருக்குங்களா ஃபியூச்சர் வேல்யூ? C answer. இப்போ சம்டைம்ஸ் நமக்கு இது வந்து 1 or 2 இயர்ஸ்ங்கிறது நம்ம ஈஸியா போட்டுட்டோம். இதே வந்து ஒரு 8 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ ஏதாவது பிவி ஃபேக்டர் வேல்யூஸ் கொடுத்திருந்தா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதற்கு தகுந்தாற் போல ஒர்க் அவுட் பண்ணலாங்க. இப்போ பிவி ஃபேக்டர்னா என்னங்க? இப்போ பிவி ஃபேக்டர் அட் 3 இயர் அப்படின்னு பாருங்க. 3 இயர்ஸுக்கான பிவி ஃபேக்டர் பாத்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1.331. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ ப்ரெசென்ட் வேல்யூவால இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிரும். ஃபியூச்சர் வேல்யூவால இந்த வேல்யூவை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிரும். இதேதான் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாடல்ல கொடுத்தாங்க அப்படின்னா இதை மட்டும் தனியா எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஃபியூச்சர் வேல்யூ இன்ட்டு 1/1 + 6 ஹோல் பவர் n. 1 + 6 ஹோல் பவர் n. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஃபியூச்சர் வேல்யூவோட இதை வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை பிவி ஃபேக்டர்னா பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட் சம்திங்ல வருமா. பிவி ஃபேக்டர் வேல்யூன்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வரும் 0. இது வந்து குமுலேட்டிவ் ஃபேக்டர். சரி, இது வந்து குமுலேட்டிவ் ஃபேக்டர். 1 பாயிண்ட்ங்கிறது குமுலேட்டிவ் ஃபேக்டர் வேல்யூ. பிவி ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா 0.909 0.833 இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி டிவிஷன்ல வரப்ப இந்த மாதிரி ஆகும். நீங்க இங்க அதாவது பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ பிவி ஃபேக்டர் பயன்படுத்தணும். இது வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணில இந்த கொஸ்டின் வந்திருக்கும். டைம் வேல்யூ ஆஃப் மணி. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இதை பாத்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கூட நம்ம சொல்லலாம். ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு பாருங்க. 10,000 நீங்க என்ன எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். 3 வருஷம் கழிச்சு எனக்கு 15,000 ரூபாய் கிடைக்கணும்னா இன்னைக்கு நான் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுன்னு பாருங்க. 3 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 15,000 கிடைக்கணும்னா இன்னைக்கு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்? இதுதான். அப்போ பிவி பிரசன்ட் வேல்யூ கேட்குறீங்க. அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? 12,000 சரி 15,000 15,000 இன்டூ இப்போ நீங்க என்ன எழுதணும், 1/+ 6 ஹோல் பவர் 3 இப்படி எடுத்துக்கணும். அப்ப அது 10% வட்டியில் அப்படின்னு நம்ம சொல்லணும். 10% வட்டியில். அப்ப இங்க போடுறப்போ 1ஆல டிவிஷன் பண்றதுனால நம்ம எப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல 15,000 இன்டூ 1 இதுதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 1.331. அப்போ இதை டிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 15,000 இன்டூ 1/1.331 டிவிஷன் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 1/1.331 0.7 எவ்வளவுமா? 53. வேற ஒருத்தர் டிவிஷன் பண்ணி சொல்லுங்க. 0.75131 சார். 131. ஓகே, 13 வச்சுக்கலாம். இப்போ இதை 15,000 பெருக்குங்க. $11,269 சார். 269. அப்போ 17 0.72 சார். 11,270 ரூபாய் இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைச்சிருந்திருக்கும்? 15,000 கிடைக்கும். அப்போ 3 வருஷம் கழிச்சு எனக்கு 15,000 கிடைக்கணும்னா இன்றைய பிரசன்ட் வேல்யூல நான் எவ்வளவு சப்மிட் பண்ணணும், பேங்க்ல கட்டணும் அப்படின்னா 11,270 ரூபாய் கட்டணும். எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸை ஆர்கியூ பண்ணலாம். எந்த அடிப்படையில் வேணாலும் கொஸ்டின்ஸை ஆர்கியூ பண்ணலாம். ஓகே, புரியுதா புரியலையா? புரிஞ்சுதுங்க சார். அதாவது எஃப்பி வேல்யூ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எஃபினா ஒன்றும் இல்லைங்க, ஃபியூச்சர் வேல்யூ வேணும்னா நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே போடலாம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த
இதுல இருந்து அந்த 20,000 லெஸ் பண்ணீங்கன்னா இதுதான் 6,620 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல இருந்து 20,000 லெஸ் பண்ணீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். பிவி ஃபேக்டருங்கிறது அதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும், டிவிஷன்ல இருக்கும். ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் போகலாம். $26,260 இதுக்கான ஆன்சர். 620 இதுக்கான ஆன்சர். ஓகே. Which average is mostly affected by extreme value? சார், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டினை நான் அடிக்கடி நடத்துறப்ப சொல்லிட்டே இருந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத. இது எந்த அடிப்படையில கண்டுபிடிச்சீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. AM greater than GM greater than HM sir. அது எதுக்கு? சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் ஃபார்மேட் அப்படிங்கிறது. சார் இது இப்போ அதிகமா வரும். அரித்மெட்டிக் மீன் தான் நம்பர்ஸ் அதிகமா வந்து வரும். குறைவா அதை விட இருந்து கம்மியா சார் அரித்மெட்டிக் மீன் இப்ப 10 வேரியபிள்ஸ் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 நம்பர் குறைவாகவும் கடைசி நம்பர் வந்து அதிகமாவும் இருந்தா அந்த மீன் வந்து மாறுபடுங்க சார். அதுதாங்க சார் இதுக்கு மீனிங். சார், எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா ஒரு சீரியஸ். இப்போ கீழே ஒரு சீரியஸ் மீடியன் சார். எடுத்துக்கோங்க. இப்போ இதுல பாருங்க, அதாவது 30 40 இதுக்கு மீன் அப்படின்னா என்னமா? அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுவீங்க இல்லையா? ஆவரேஜ் சார். 40 50 ஓகே, டிவைடட் பை 5. 150 by 5. 150 டிவைடட் பை 5. 30 என்ன வருது? 30. 30 sir. ஓகே, 30 இஸ் an ஆவரேஜ். சரி, இப்போ இதுல ஒரு நம்பரு இந்த 50ங்கிறதுக்கு பதிலா 5000 அப்படின்னு இருந்தா என்ன? 50ங்கிறதுக்கு பதிலா 5000னா இப்படி என்ன ஆகுமா? வேல்யூ ரொம்ப சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய டோட்டல் என்ன இருக்கும் அப்படின்னா 5100ன்னு இருக்குமா? இந்த நம்பருக்கு பதிலா நம்ம 5000ன்னு இருந்தா அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும்? 5100 டிவைடட் பை 5ன்னு இருக்கும். அப்ப உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ் பார்ங்கிறது எவ்வளவு இருக்கும்? 10 1020 இருக்கும். 30க்கும் 1020க்கும் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ எல்லாம் இருக்கிறப்போ நீங்க போட வேண்டிய ஒரு மீன் அப்படின்னா எந்த மீன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஜாமெட்ரிக் மீனை யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை நீங்க ரிடியூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை ரிடியூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால அஃபெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னா மீனா, மீடியனா, மோடா? இதுதான் உங்களுடைய கொஸ்டின். இந்த மூணுல எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இதுதான் ஆன்சர். ஏன்னா இப்ப பாருங்க 30ன்னு வர வேண்டிய ஆன்சர் இப்ப 1020ல போயிருக்கு. ஆவரேஜ் 1020. ஓகே, இட் சுட் பி ராங் இல்லையா? இட் சுட் பி ராங். அப்போ எதனால பாதிக்காது? இப்ப இதுக்கே மீடியன் கண்டுபிடிச்சு பாருங்க. மீடியன் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 5 நம்பர்ல சென்ட்ரல் வேல்யூ மட்டுமே எடுத்துப்போம். 30. மோடுங்கிறது எப்படி எடுத்துக்கோங்க? ரிப்பீட்டட் வேல்யூ. மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்படின்னு எடுத்துப்போம். மோஸ்ட் ரிப்பீட்டட் எதுவும் இல்லை. அப்ப நோ மோடல் வேல்யூ. இந்த சீரீஸ்க்கு நோ மோடல் வேல்யூ. நோ மோடல் வேல்யூ. ஓகே, நோ மோடல் வேல்யூ. இதுதான். அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால பாதிக்கப்படுறது முதல்ல அரித்மெட்டிக் மீன். ரெண்டாவது இந்த ரேஞ்ச் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேஞ்ச். highest value minus lowest value minus highest value minus L minus S largest minus minus smallest. இதுவும் பாதிக்கப்படும். பாருங்க எதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருந்தா சரியான ஆவரேஜ் எதுன்னா ஜாமெட்ரிக் மீன் தான்.
எக்ஸ்ட்ரீம் வேல்யூக்கு சரியான மெஷர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருந்தா அது ஜாமெட்ரிக் மீன் தான் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கு சொல்லிங்க, இப்படி எக்ஸ்ட்ரீம் வேல்யூல ஒரு டேட்டா சீரீஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா சீரீஸ்க்கு உகந்த ஒரு சராசரி எது அப்படின்னு கேட்டா அது ஜாமெட்ரிக் மீன். ஹார்மானிக் மீன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எப்போ அப்படின்னா அதுவும் இதே மாதிரிதான். அதனுடைய வேல்யூவால இன்னும் மோஸ்ட் ப்ரீசியஸான ஆன்சரை கொண்டு போகல. ஜாமெட்ரிக் மீனே தராத ஒரு ஆன்சர் கூட ஹார்மானிக் மீன் தரும். அந்த அடிப்படையிலான ரிலேஷன்ஷிப் தான் இது. ஏஎம் கிரேட்டர் தேன் ஜிஎம் கிரேட்டர் தேன் ஹெச்எம் இப்படி சொல்லுவீங்க இல்லையா, இதுக்கு பேரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன் இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். ஹையஸ்ட் வேல்யூ இது லோயஸ்ட் வேல்யூல இருக்கும். ஆவரேஜ்லயே ரொம்ப ப்ரீசியஸா நுண்ணிப்பா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்எம். ஹார்மானிக் மீன் எந்த இடத்துக்கு பயன்படுத்துவாங்க? சிச்சுவேஷன் ஏதாவது சொல்லுங்க. Speed. ரேஸ். ஸ்பீடு, ரேஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தும். ரொம்ப துல்லியமா இருக்கும். ரொம்ப துல்லியமான ஒரு ஆவரேஜ் அப்படின்னா ஹார்மானிக் மீன் தான். ஏஎம் ஜிஎம் ஆல கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் கூட ஹெச்எம் ஆல கண்டுபிடிக்கலாம். ஓகே, காட் இட்? Yes. டவுட்ஸ்? இப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூனா ரெண்டு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று அரித்மெட்டிக் மீன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால பாதிக்கப்படும். அதே மாதிரி இன்னொன்று எங்கே பாதிக்கப்படும்? மீனுங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதெல்லாம் பாதிக்கப்படும். அப்போ மீனுங்கிறத பயன்படுத்தி தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பாதிக்கப்படும். மீனுங்கிறத பயன்படுத்தி தான் மீன் டிவியேஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிப்போம். அப்போ அதுவும் நமக்கு பாதிக்கப்படும். மீன் டிவியேஷனும் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால பாதிக்கப்படும். ஓகே, இதெல்லாம் அதோட கண்டினியூட்டி அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த டேட்டா ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அரித்மெட்டிக் மீன் போட்டிருப்பீங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிருக்க மாட்டீங்க. ஏமே கரெக்டா இருக்கும். ஓட்டம் சார். இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 1 இருந்து 5 வரைக்கும் 1 இருந்து 5 வரைக்கும் வந்துச்சுன்னா √2 தான் அதனுடைய ஆன்சர். டிஎன்பிசில 0.414. இதுக்கு ரூட்டே எடுக்க தேவையில்லை. 1.414. இங்க 10ஆல பெருக்கின மாதிரி வர்றதுனால ஆன்சரையும் நீங்க 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 14.14. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்கப்பட்ட மாடலுங்க. இதுக்கு நீங்க போடணுங்கிறதே இல்லை. 1 இருந்து 5 வரைக்கும் டேட்டா இருந்தா இதுதான் அதுக்கான ஆன்சர். 1 இருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? சார் ஓகே, 10, 20, 30, 40, 50. ஓகே, இதனுடைய டோட்டல் எடுத்துக்கோங்க. மொத்தம் எவ்வளவு டோட்டல்? 50, 150. இப்போ சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸுங்கிறது 150. அப்போ எக்ஸ் பை என், எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ் பை என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 டிவைடட் பை 5 அப்போ வரும் 30. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு போட்டுருங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ இதுல இருந்து இதை கழிங்க, -2. 10ல இருந்து இது கழிச்சீங்கன்னா -20. எவ்வளவு போடுங்க? -20 -10 0 0 Plus 10 plus 20 sir. 0. அப்போ இது அடிப்படையில நமக்கு 0 வரும். 0 வந்துட்டா ஓகே. அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் பார் எடுத்து எக்ஸ் பார் முழு நம்பரா வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடலாம். அல்லது இல்லைன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அப்போ 20 அப்படின்றத நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 400ன்னு வரும். இது 100 அப்படின்னு வரும். 0 100 400. இப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 1000.
x minus x bar whole square. x bar whole square. இப்போ ஃபார்முலா இதுதான். Sigma x minus x bar whole square divided by n. Root இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. அப்போ 1000 டிவைடட் பை என்னங்கிறது எவ்வளவுங்க? 5 sir. 5 sir. ஓகே. இப்போ இதை வந்து நான் சுருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்படி எடுத்திருந்தேன். 1000ங்கிறத 10 × 100ன்னு எழுதிக்கலாமா? 10 × 100 டிவைடட் பை 5 இப்படி எடுத்துக்கிட்டோமா? இதுக்கு நான் ரூட் எடுக்கிறப்போ 100க்கு ரூட் எடுத்துடலாம் இல்லையா? அல்லது 10 × 10 இப்படி எழுதிக்கோங்க. 2 10ல இருந்து ஒரு 10 வெளியே எடுத்துடலாம். 2 10ல இருந்து ஒரு 10 வெளியே எடுத்தாச்சு. 10/2ங்கிறப்ப √2 இப்படிதானே இருக்கும். 10/5ன்னு வரப்போ 1 5 5 2 5 10 இப்படி எடுத்துக்கிறோம். 10 ரூட். அப்போ 10 × 1.414 1.723 இது வந்து √3க்கு. √3 இதெல்லாம் நம்ம மறந்து போகக்கூடாது. சின்ன வயசுலயே நம்ம படிச்சிருக்கோம். இல்லைன்னா 2க்கு ரூட் எடுத்து பாருங்க, 3க்கு ரூட் எடுத்து பாருங்க. அப்போ 14.14 இதுதான் சிக்மாவுடைய வேல்யூ. சிக்மாவுடைய வேல்யூ இதுதான். ஓகே. புரியுதாப்பா? புரியுது. நீங்க எப்படி போட்டீங்க? வேற விதமா போட்டீங்களா? இந்த மாதிரி ஃபார்முலால தாங்க சார். இந்த ஃபார்முலா தான் போட்டோங்க சார். சரி, எக்ஸ் பார்னு ஒண்ணு கண்டுபிடிக்குமா? இது ஹோல் நம்பரா வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் போடுங்க. இது ஹோல் நம்பரா வரல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் ஏ பை டி அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நம்பர் சின்ன நம்பரா கொண்டு வந்துடலாம். அப்ப எல்லா நம்பரையும் 10ஆல பெருக்கணும் அப்படின்னா சிக்மாவையே 10ஆல பெருக்கிறதுக்கு சமம். இதுதான் லாஜிக். இதுக்கு பேரு ஆரிஜின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் அப்படின்ற மெத்தட். ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். ஓகே. If correlation coefficient 0.85, then coefficient of determination R squared. R squared என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? R ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இது எப்படிமா சால்வ் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே 2 தடவை பெருக்கி போட்டோம். 0.85 into 0.85 sir. அப்படியே போட்டீங்களா? ஆன்சர் வந்துச்சா? ஆமாங்க சார். 0.7225. 1 minus R square. சரிங்க. இப்போ இந்த மாடல்ல எங்க வருங்க? ப்ராபபிள் எரர் அப்படின்னு ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ப்ராபபிள் எரருக்கான ஃபார்முலா சொல்லுங்கம்மா. 1 minus R square நினைக்கிறேங்க சார். அதுதான் சார் ஒரு 1 minus R நினைக்கிறேன் அதுதான் அப்படின்னு நல்லா சொல்லக்கூடாது. கரெக்டா ஆன்சர் சொல்லணும். சார் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சார். 0.6745 into 1 minus R. 1 minus R squared. கண்டிப்பா நல்லா தெரியுங்களா? அப்ப நீங்க பக்கத்துலயே புக் பார்க்க மாட்டீங்க அப்படிதானே? Divided by root n, sir. Divided by root n. எதோட ரூட் n? எதோட வச்சு போடுங்க. ஃபார்முலா ப்ராபபிள் எரர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चनங்க. எரர்ஸ் 1 minus R square. 1 minus R square divided by root of capital N sir. Standard error sample ப்ராபபிள் எரர் கேட்டிங்கன்னா நீங்க ஸ்டாண்டர்ட் எரர் சொல்றீங்க. sample error அது மாத்தி சொல்லிட்டேன் சாரி. இல்லம்மா அது இல்ல நீங்க சொல்றது ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறது கரெக்ட். இந்த இடத்துல நீங்க ரூட் n வருமா என்ன வரும்னு கேக்குறேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. Root n தான் sir. Root n தான் sir. Root n.
root n. இது வந்து ப்ராபபிள் எரருக்கு. ஓகே, இதெல்லாம் ஏன் சார் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சார் ஆன்சர் வந்துருச்சு, பட் அங்க முக்கியம் இல்ல. இந்த மாதிரி ஆர் ஸ்கொயர்டுன்னு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது எந்த ஃபார்முலாவில் வருது அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேங்க. ஓகே, காட் இட். இதுல எஸ் சார். இந்த 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டுங்கிறது டிட்டர்மினேஷன் இங்க தான் வரும். நீங்க பண்ணீங்க, ஆன்சர் வந்துருச்சு. நாட் அட் ஆல் சோ ஈஸி. பட் இந்த மாதிரியான ஃபார்முலா ப்ராபபிள் எரர் அப்படின்றதுல ஒன்று படிக்கிறோம். 0.6745 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் என். நீங்க ஏன் இதெல்லாம் யோசிக்கல, இதெல்லாம் எடுத்து பார்க்கலன்னு கேட்குறேன். இதனுடைய உண்மை வருஷம் சொல்லுங்க சொல்லுங்க. அங்க டைரக்டா ஆர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க சார். அதனால மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வருமோன்னு பண்ணி பார்த்தோங்க சார். ஆன்சர் வந்துருச்சு. அது ஆன்சர் வந்துருச்சுமா. இதெல்லாம் யோசிக்கணும். ஆர் ஸ்கொயர்டு எங்க வரும் அப்படின்றது ஏன் கண்டுக்காம விட்டோம் அப்படின்றதுக்காக சொன்னோம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் எரர் வடிவத்தில் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? ப்ராபபிள் எரர் ஸ்டாண்டர்ட் எரர்ங்கிறத எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலாவுடைய நீட்சி ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் இன்னொரு ஃபார்முலா இருக்குல்லங்க அதுக்கு. ஆர் சார் 1 minus r square divided by root n. சார் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் பிஇ அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அதாவது இன்டர்வெல் இல்லையா? இன்டர்வெல் ஆக இருக்கும். இன்டர்வெல் கோஎஃபிஷியன்ட் இன்டர்வெல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுவாக இருக்கும். ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் பிஇ. அதாவது எந்த ரெண்டுக்கு அடிப்படையில எந்த ரெண்டுக்கு இடையில நமக்கு என்ன இருக்கும், இப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத காட்டும். அதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிப்பாங்க. ப்ராபபிள் எரர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராபபிள் எரர் கண்டுபிடிச்சா ஆறுங்கிறது எதனுடைய மேல கீழே இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டா நம்ம சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் தான் நம்ம ஆர் ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம். இதுக்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். அப்போ டைரக்டா 0.85ங்கிறது வந்ததுனால நம்ம ஆர் ஸ்கொயர்டு அப்படின்றப்போ 0.85 இன்டூ 0.85. அப்போ 85 இன்டூ 85 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறீங்க. 85 பெருக்கி 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறீங்க. அப்படி பண்ணா என்ன ஆன்சர் வந்துச்சுங்க? 6 7 வந்துருச்சுங்களா? 0.7225. 7225. 0.7225. 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறப்போ 7225. ஓகே, சூப்பர்மா. ப்ராபபிள் எரர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான 1 மார்க்குங்க. regression line is y equal to 5 plus 0.8. 5 plus 0.8. Then slope of line indicates. The regression line y equal to 5 plus 0.8. Slope அப்படின்னா சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்வு அப்படின்றது இதுதான் 0.8. இது கான்ஸ்டன்ட். ஓகே, இது சாய்வு. புரியுதாங்க? இது சாய்வு. இப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? a plus bx அப்படின்னு நம்ம சொல்லுவோம். a plus bx. y equal to a plus bx. அப்போ இந்த bங்கிறது தான், இந்த b அப்படின்றது தான் நமக்கு ரெக்ரிஷன் கோஎஃபிஷியன்ட்டும் கூட. ரெக்ரிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெக்ரிஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ the slope of line அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது இங்க ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆனா, அதாவது ஒய்ல ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க பிளஸ்ல இருக்கு. பிளஸ் 0.8 யூனிட் எக்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கான்செப்ட். ஃபார் எவ்வரி யூனிட் இன் ஒய் சொல்லக்கூடாது, எக்ஸ்.
For every unit in increase in x, y increases 0.8 தப்பு. For every 1 unit increases in y, y-ல ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணா x increases எவ்வளவு ஆகுது 0.8. அல்லது ரிவர்ஸ்ல படிங்க, x increases 0.8 அப்படின்னா y ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன டிஃபிகல்ட்டி இருந்துச்சு? நான் போட்ட ஆன்சர் கரெக்டா? ஆப்ஷன் ஏன்னு கொடுத்திருந்தீங்க சார். ஏதான் அப்படியே சார் இருக்கு. நான் போட்டேன். ஆமாங்க சார், ஏதாங்க சார் ஆன்சர். அது எக்ஸ் ஒரு யூனிட்டை பண்ணா ஃபார் எவரி 1 யூனிட் இன்க்ரீஸ் இன் ஒய் எக்ஸ் இன்க்ரீசஸ், அதைத்தான் சொல்லணும், உள்ள இருக்கிறதான் சொல்லணும். ஓகே, அது வந்து 0.8 யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஒய்ங்கிறது ஒரு யூனிட் ஆகும். என்னோட ஆப்ஷன் வந்து சி தாமா. இதை வேணா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க ரெஃபர் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் கரெக்ட். நீங்க ஒரு, அதாவது இந்த 0.8 ரைஸ் பண்ணாவே அங்க ஒரு யூனிட் ரைஸ் ஆயிடும். ஒரு யூனிட் ரைஸ் ஆகும். இப்படிதான் ஈக்குவேஷனை படிப்பாங்க. நான் ஆப்ஷன் இது இல்லை, நீங்க ரெஃபர் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாமா. மேத்தமெட்டிக்ஸ்ல ஈக்குவேஷன் அது கூட ரெஃபர் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். இது x on y y on x அத பேஸ் பண்ணி தாங்க சார் இந்த ஃபார்முலா. y on x, அந்த x இருந்தாவே இந்த வேரியபிள் தான். x இருந்தாவே xல என்ன இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அவ்வளவுதான். ஒரு யூனிட் இங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னா xல என்ன மாற்றங்கள் கொடுத்தா அங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அது வேணா ரெஃபர் பண்ணுங்க. என்னோட ஆப்ஷன் வந்து இதுதான் கரெக்ட்ங்கிற மாதிரி தோணுது. எக்ஸ்ல 0.8 இன்க்ரீஸ் பண்ணா ஒய்ல ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் இந்த இன்டர்பிரிட்டேஷன் எழுதுறப்போ எழுதுவாங்க. நீங்களாம் அந்த ரிசர்ச் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் எழுதுறப்போ இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அது வேணா செக் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, மிஸ்டர் எக்ஸ், an Indian citizen stays in India 140 days. 140 days போன வாட்டியும் ஒரு சம் இதே மாதிரி வந்துச்சு, இந்த வாட்டியும் வந்துச்சு. நீங்க என்ன கரெக்டா போட்டீங்க? போன ஒரு எக்ஸாம் நான் ரெசிடென்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இருக்கு என்ன சொல்லுங்க? ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்ல இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. 180 days இல்ல சார், 182 days கண்டிஷன் கூட ஃபில் ஆகல. ஆமா, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனே ஃபுல் ஆகல. 182 days ஆர் மோர் அப்படின்றதா வரணும். 182 days ஆர் மோர். அதே வரல அப்படின்னா அவர் ரெண்டாவது கண்டிஷனுக்கு உள்ள போகணும். ரெண்டாவது கண்டிஷனுக்கு உள்ள போக வேண்டியது இருக்கு. அப்ப இங்கேயே இது வரல அப்படின்னா கண்டிப்பா நான் ரெசிடென்ட் கேட்டகரி தான் வருவார். போன இதுலயும் உங்களுக்கு ஒரு குறிப்பா அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா? ஒரு சார்ட் மாதிரி எல்லாம் போட்டு குறிப்புகள் அனுப்பிச்சிருந்தேன். நீங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்களா? ஞாபகத்தில் இருக்காமா? இருக்கு சார், அது இன்னும் புரியுதுங்க சார். 9 years out of 10 years. ஆமா, அதுல கூடுதல் இதுவும் கொடுத்திருந்தாங்க. அப்பயும் அது மேட்ச் ஆகல. இது பேசிக் கண்டிஷன் ஒண்ணு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் எடுத்து பாருங்க, அதுல இதுவும் கொடுத்துட்டு அந்த இயர்ஸும் கொடுத்திருந்தாங்க. அப்பயும் அதுவும் மேட்ச் ஆகல. அப்ப நான் ரெசிடென்ட், இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே நான் ரெசிடென்ட் ஆயிடுறாரு. ஓகே, ஆப்ஷன் சி. Okay, which of the following is fully exempt under section 10? Section 10 எல்லாமே exempted. Agricultural. Option A. Okay. Agricultural. Exempted நம்ம என்ன சொல்லலாம்? நீக்கப்பட்டது இல்லையா? நீக்கப்பட்டது, விலக்கு அளிக்கப்பட்டது. விலக்கு அளிக்கப்பட்டது. விலக்கு அளிக்கப்பட்டது. அக்ரிகல்ச்சர் இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்,
ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், சேலரி ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாயர், இதுல அக்ரிகல்ச்சரல் இன்கம் மட்டும் செக்ஷன் 10 கீழே வருவாங்க. ஓல்டு ரெஜிம் தான் இருக்கும். இப்போ நம்ம ஓல்டு மெத்தட்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு இந்த ரெஜிம் டேக்ஸ் ரேட்டு மட்டும் தான் மாறுமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சேஞ்சஸ் ஆக போகுது. நான் ஒரு வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். புது ஆக்டை வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் 1962 ஆக்டுக்கு மாற்றாக ஆக்ட் வந்துருச்சுங்க. நீ எல்லாம் அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வந்துருங்க. அதெல்லாமே இந்த இதை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்ப என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறது அப்புறமா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, மிஸ்டர் ஏ கெட்ஸ் சேலரி. இதுக்கு ஆன்சர் வந்துச்சாமா? சார் வரலைங்க சார். எவ்வளவு ஆன்சர் வந்துச்சுங்க? உங்களுடைய ஆன்சர் எவ்வளவு வந்துச்சுன்னு கேக்குறேன். 7,000 சார். 7,000 sir. ஓகேம்மா, ஓகேம்மா. ப்ராபப்ளி எனக்கு அதே தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கிறப்போ ஹெச்ஆர்ஏ அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 20,000 எல்லாமே பெர் மந்த் இருக்கிறதுனால நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, பெர் மந்த் 20,000 லெஸ் எக்ஸம்ட் வேல்யூ இல்லையா? ஹெச்ஆர்ஏவில் எக்ஸம்ட் வேல்யூ இருக்கும், அதை நம்ம லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்றப்ப எக்ஸம்ட் வேல்யூவை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு இப்படிதான் எழுதணும். சரிங்களா? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு 20,000. ஓகே, செகண்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ரெண்ட் பெய்டு அவுட் ஆஃப் 10% சேலரி, அதாவது எக்ஸஸ் ஆஃப் 10% சேலரி. ரெண்ட் பெய்டு எக்ஸஸ் ஆஃப் 10% சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரியில 10%க்கு மேல எவ்வளவு எக்ஸஸா அவர் செலுத்துறாரு. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% சேலரி அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படிதானே? எக்ஸஸ் ஆஃப் சேலரி 10% எவ்வளவு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறப்ப நமக்கு இப்படிதான் கொடுப்பாங்க. அப்போ 18,000த்துல 18,000 மைனஸ் 10% ஆஃப் 50,000. அப்போ இந்த இடத்துல 18 மைனஸ் நமக்கு எவ்வளவு வருங்க? 5,000ங்களா? 5,000. அப்போ இந்த இடத்துல 13,000. 13,000. ஓகே, லாஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா, 10% சேலரி 40 அல்லது 50% ஏதோ ஒன்று எடுத்துப்போம் இல்லையாங்க? சேலரி அதாவது ஆமா, சிட்டியை பொறுத்து மெட்ரோபாலிட்டன் இதுல எதுவுமே சொல்லாதனால நான் மெட்ரோன்னு எடுத்துக்கலாம். மெட்ரோனா சொல்லணும். அப்போ 40% சேலரி அப்படின்னு போட்டீங்கன்னா 20,000 வரும். கரெக்டாங்க? 40,000 40%. கரெக்ட் சார். 40% 40/100 into 50,000 சேலரி. இந்த சேலரி அப்படின்றதுல எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமா? சேலரி which includes இத சொல்லுங்க. Basic salary. ஆமா, Basic. பேசிக் PA, forming part of salary. Commission. ஃபார்மிங் பார்ட் கமிஷன் எடுத்துக்கணுமாமா? Yes, sir. ஓகே, அவ்வளவுதானே? 3 தானே? Sir. நீங்க எல்லாம் ரிவிஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்கம்மா. அதனால உங்கள்ட்ட கேட்கறேன் நானு. நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுதான். இப்போ 40% இன்டூ 50,000 அப்படின்னு போட்டா 10,000. இதுல whichever is lower is exempted.
இதுல என்ன பண்ணிக்கணும், எக்ஸம்டட் பண்ணிக்கணும். அப்போ இதுல லோயர் அப்படின்றது 13,000. அப்போ அதுல லெஸ் பண்ணிடுங்க. 13,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 7,000. இதுதான் டாக்ஸபிள் ஹெச்ஆர்இ. taxable HRE. Taxable HRE. Okay, 7,000 down. இதுல ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல. $7,000 தான் வரும். ஓகே, இதை ஒன்று 7,000 மாத்திக்கலாம். அடுத்தது லாங் டேர்ம் அசெட்ஸ் சோல்டு 5 lakh, காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன் 2 lakh, இன்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன். இதுவும் ஆன்சர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? 1,50,000. இண்டெக்ஸ் காஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லைங்க சார், அப்ப அதுல இருந்து அப்படியே லெஸ் பண்ணி போடலாம்ல. 5 minus 3, 5 லட்சம் minus 3 லட்சம். டைரக்டாவே மைனஸ். இன்டெக்ஸ் கொடுத்ததுனால 5ல இருந்து நம்ம என்ன பண்ணா போதும், 3 கழிச்சா கழிச்சிட்டு 2 lakhs சார். 2 lakhs வந்தா போதும். இதுதான் கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் இதுல வந்து 1,50,000 ஆன்சர் இருக்கும், அதை மாத்திடுங்க. சரியா, 2 lakhs தான் கரெக்ட். இன்டெக்ஸ் கொடுத்திருந்தா நம்ம போட்டுக்கணும், இல்லைன்னா இன்டெக்ஸோட வேல்யூ கொடுத்து இன்டெக்ஸ் பண்ணணும். ஓகே, த விச் பர்சன் இஸ் இதே வந்து இன்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இதுக்கான ஃபார்மேட்டை எப்படிமா போடுவீங்க? சேல் வேல்யூ லெஸ், இதோட நீங்க என்ன பண்ணிடுவீங்க, புரோக்கரேஜா இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்களா? ஏதோ ஒன்று லெஸ் பண்ணுவீங்க. எதை லெஸ் பண்ணுவீங்கம்மா? ஆட் பண்ணுவீங்களா லெஸ் பண்ணுவீங்களா? எக்ஸ்பென்சஸ்ங்க சார். லெஸ் பண்ணுவீங்களா? கமிஷன் வரும் சார். கமிஷன் சேல் பண்ணும்போது சேல் பண்றப்போ ஏற்படக்கூடிய கமிஷன், புரோக்கரேஜ் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ ரிமைனிங் வரக்கூடியதை நம்ம என்ன பண்றோம், லெஸ் இன்டெக்ஸ் காஸ்ட்னு இருந்துச்சுன்னா, இன்டெக்ஸ் காஸ்ட் அப்படின்னு இருந்தா 2 விஷயத்த லெஸ் பண்ணலாம். இன்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன், வாங்குறப்ப எவ்வளவு விலை இருந்துச்சு அதனுடைய இன்டெக்ஸ். 2வது அடிஷன், இம்ப்ரூவ்மெண்ட், அதையும் நீங்க லெஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் லெஸ் பண்ணது போக மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதான் சிஜி. ஓகே, இங்க 2 lakh. Which person is eligible for deduction under 80U? 80U வரைக்கும் இருக்கு இல்லையா? கடைசி இது வந்து U தான். U வரப்போ நமக்கு என்ன வரும்? prescribed, disabled வருமாங்க. Disabled person with prescribed certificate. Senior citizen paying medical insurance அதெல்லாம் வராது. இதெல்லாம் 80D கீழே வரும். ஆப்ஷன் பி. Which tax is not subsumed in GST? Disabled sir. ஆமா, இது கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Which is not subsumed GST? GST ல வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. GST ல இன்க்ளூட் ஆகாது. Excise duty. Stamp duty. Stamp duty sir. Registration க்குன்னு தனியார். சார் இது Stamp duty. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதெல்லாம் வராதுங்க. Immovable goods. சார் இந்த கேள்வி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து சப்சம்டுன்னு கேட்டுருவாங்க. கேள்வி பார்த்தா என் ஞாபகம் வரும் போங்க. நான் சொல்றப்பெல்லாம் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஆன். எது முக்கியம் இல்லையோ அந்த கேள்வி கேட்குறீங்க, முக்கியமான கேள்வியை மறந்துடுறீங்க. நல்ல ஸ்டூடெண்ட்.
Okay, supply of goods and services is taxable only on invoice generation, actual payment receipt, occurrence of supply, filing, GST return. இந்த பேமெண்ட்ங்கிறதா ரீசன்ட வந்து ரீசன்ல, அதாவது ஆக்சுவல் பேமெண்ட் ரெசிப்டா அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதை வந்து ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ல நீக்கிட்டதா சொல்லியிருக்கேன், அப்படிதானே? நீக்கப்பட்டது. அமெண்ட்மெண்ட்டோட பேர் மட்டும் யாராவது சொல்றீங்களா, எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு? இதெல்லாம் நோட் பண்ணி காட்டுனேன், இன்னும் பல தடவை காட்ட வேண்டியதாக இருக்கும் போல. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் டேட். இன்வாய்ஸ் டேட்டும் சப்ளை, டேட் ஆஃப் சப்ளை, டேட் ஆஃப் சப்ளை ரீச் டு த பார்ட்டி, பார்ட்டி கிட்ட ரீச் பண்றதுலயும் இதுல விச் எவர் இஸ் இயர்லியர். இதுக்கான அமெண்ட்மெண்ட், இது நீக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்டினுடைய இது என்னங்க, அந்த இது நானே எடுத்துக்குவேன். படிக்கிற நேரத்துல அதெல்லாம் டயர்டா இருக்கு சார், என்னால நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க முடியாது சார், நீங்களே எடுத்து பாத்துருங்க சார். சார் 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 இல்லையா? நைட் ஆனா டயர்ட் ஆயிடுறீங்க பாவம், படிச்சு 66 சார் 2017. 66ங்களா? அவங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நாம எடுத்து காட்டினாதான் ஒத்துக்குவாங்க சார். பொறுமையா பாருங்க சார். சார் நம்ம இதுல கூட நடத்தியிருந்தோமே, பிஜில இப்போ நடத்துறப்போ மெட்டீரியல்ல மாத்தணும்னு சொல்லுங்க. டைம் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளைல தானே வரும். மெட்டீரியல் ஒரு படத்துக்கு கீழே எழுதி இருக்குமாங்க, மெட்டீரியல் கையில வச்சிருந்தா கூட பாருங்க, எத்தனாவது பேஜ்னு கூட சொல்லுங்க. அதாவது நீங்க நடத்துறது உங்களுக்கே தெரியலையா சார், எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்படித்தானே ஒரு மாணவரோட மனநிலை, இப்படித்தாம இருக்கு. நான் கண்டுபிடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் நடத்துறப்போ டைப்ஸ் ஆஃப் சப்ளை தான் நடத்திருக்கோம் அதுல. ஓகே, டாக்ஸபிள் ஈவெண்ட், டாக்ஸபிள் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் டைம் ஆஃப் சப்ளை எல்லாம் வரும். டைம் ஆஃப் சப்ளை ஆரம்பத்தில் நடத்தினப்போ நம்மளும் இப்படிதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல பேமெண்ட் ரிசீவ் ஆனது இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ல தான் அதை தூக்கியிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்குமேங்க, இந்த மாதிரி ஒரு படம் போட்டு கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருப்பேன். மெட்டீரியல்ல எத்தனாவது பேஜ்னு மட்டும் சொல்லுங்க, மெட்டீரியல் கையில வச்சிருந்தா. சார் இது ரிவிஷன் கிளாஸ்ல தான் சார் நீக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. அதுலயும் எழுத சொன்னோம்மா, எழுதுங்க. மெட்டீரியல்ல மாத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க. இதுல இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை எல்லாம் நடத்தணும். டேட் ஆஃப் இன்வாய்ஸ் சர்வீஸ். சார் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 51ல இருக்குங்க சார்.
டைம் ஆஃப் சப்ளை இந்த மாதிரி படம் எல்லாம் போட்டிருப்போம். அது கீழே ரிமூவ் பண்ணணும், அந்த டேட்டை ஞாபகத்துல வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த கொஸ்டின் எல்லாம் அப்படிதான் இருந்தது. கிளாஸ் நோட்ஸ்ல எழுதி காமிச்சேன் sir. அதாவது நியூ இதுல மாறிடுச்சு சார் அப்படின்னு கீழே எழுத சொன்னேன். நம்பர் 50ல இருக்குங்க சார். டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஒரு லைன் போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க மெட்டீரியல்ல. Last line sir, page number 50ல லாஸ்ட் லைன்ல date of receipt of payment removed by way of notification அப்படின்னு போட்டிருக்கீங்க sir. அதுல நோட் அதுல போட்டிருக்கீங்க சார். வித் எஃபெக்ட் ஃப்ரம் 5/11/2017. ம், நோட்டிபிகேஷன் தான் 66/2017ங்க. நோட்டிபிகேஷன் நம்பருங்களா? ஆமாங்க சார். 66/2017ங்க. அது இருக்காமா? அந்த இடம் பேஜ் எடுத்தீங்களா? நம்பர் 51ல இருக்கும் sir. 51ங்க. எஸ் சார், பேஜ் நம்பர் இருக்கு சார் 51ல. அதுல பாருங்க, அந்த நோட்டிபிகேஷன் படி நமக்கு அக்கவுண்ட் ரெசிப்ட வந்து எடுத்திருப்பாங்க. ரிசீவ் பண்றது இல்ல, அந்த தேதிக்கு பிறகு கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. ஆமாங்க சார். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸும் டியூ டேட் ஃபார் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தான் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ரிமூவ்டு பை வே ஆஃப் நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நோட் கொடுத்துருக்கீங்க. இதையும் நம்ம ஒரு வாட்டி எழுதிடலாமா? அதாவது எந்த டேட்ல இருந்து நீக்கப்பட்டதுங்க? 15/11/2017 சார். வைடு நோட்டிபிகேஷன் 15/11/2017. 2017. ஓகே. இந்த நாள்ல இருந்து இந்த டைம் ஆஃப் சப்ளைல இதை பார்க்கறத நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க, எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் பேமெண்ட் ரெசிப்ட் வேண்டாம், அதுல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்றதுக்காக இதை நீக்கிட்டாங்க. ஒன்னு இன்வாய்ஸ் ஜெனரேஷன், அடுத்தது அக்யூரன்ஸ் ஆஃப் சப்ளை, விச் எவர் இஸ் இயர்லியர் எதுவோ அதுதான் டாக்ஸபிள். அப்படிதான் வந்துச்சு. குட்ஸா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி. அதே பாருங்க, சர்வீஸ்ல கரெக்டா இருக்கும், சர்வீஸ்ல கரெக்டா எடுத்திருப்போம். இந்த மெட்டீரியல்ல மட்டும் அந்த இடம் ஒரு மிஸ்டேக் இருக்கு, அந்த 3வது பாயிண்ட எடுத்துக்க கூடாது. சரி, அந்த பாயிண்ட் அக்கவுண்ட் ரெசிப்ட வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ டாக்ஸபிள் ஒன்லி ஆன் அக்யூரன்ஸ் ஆஃப் சப்ளை இன்வாய்ஸ். இது மோஸ்ட்லி பாக்குறப்போ நமக்கு சப்ளை தான் ஃபர்ஸ்ட். அப்போ சப்ளையை எது தீர்மானிக்கும் அப்படின்னா, சப்ளை முன்னாடி நடந்தா சப்ளை, ஃபர்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் நடந்து அதுக்கு பிறகு நடந்துச்சு அப்படின்னா இன்வாய்ஸ் தான் சப்ளை. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்வாய்ஸ் தான் நமக்கான சப்ளை. இந்த இடத்துல ஆக்சுவல் பாத்தீங்கன்னா அக்யூரன்ஸ் ஆஃப் சப்ளை, சப்ளைங்கிறது ஒரு டாக்ஸபிள் சப்ளையாக இருக்கு. இதுதான் நம்ம பார்ப்போம். சார் அந்த பாயிண்ட் அடிச்சு தான் விட்டுருக்கீங்க சார். 2 பாயிண்ட் தான். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னு சொல்றது. இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் a கரெக்ட் ஆன்சர். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? இதாங்க சார் போட்டோம். ஓகே, நல்ல கொஸ்டின் தாமா. நீங்க அதை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த படிக்கிறப்பதான் இதாகுங்க. அதுக்காக சொல்றேன், நீங்க பல்வேறு இடங்கள்ல போய் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்றத சொல்றதுதான். டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்க போய் பாத்துரும். இன்வாய்ஸ் டேட்டட் 10th செப்டம்பர், கூட்ஸ் சப்ளைடு 5th செப்டம்பர். முன்னாடியே சப்ளை பண்ணியாச்சு, அப்போ சப்ளை முடிஞ்சது. அப்போ இயர்லியர் டேட்டுங்கிறது இதுதான் இயர்லியர். பேமெண்ட் ரிசீவ்டு நம்ம கணக்குலயே எடுத்துக்க தேவையில்லை, நீக்கப்பட்டது. இப்போ ஜிஎஸ்டி டேட் அப்படின்றது 10th 5th இயர்லியர் எது? அப்போ இதுதான் இயர்லியர். 5th. இது டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கிறதா. அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட்னாலும் டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னாலும் ஒண்ணுதான். டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, மூணுலையுமே கொஸ்டின் எதிர்பார்க்கலாங்க. இந்த டாபிக் தான் ஹாட் டாபிக். அதுக்கப்புறம் சப்சம்டு ஒரு கொஸ்டின் ஸ்டாண்டர்டா பிடிச்சிடலாம். ஃபார்ம், ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம்ல ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு வருங்கிற ஏரியா. இதை மட்டும் கிளாரிட்டி இருந்தா கூட போதும். டைம், பிளேசஸ், வேல்யூ, அந்த 3 ஹாட் டாபிக். அடுத்தது சப்சம்டு. சப்சம்டு அப்படின்றது
அடுத்தது இதுங்க ஃபார்ம்ஸ், இதெல்லாம் ஸ்டாண்டர்டா பார்த்து வச்சுக்கணும். நான் சொல்றப்ப அதெல்லாம் நோட் பண்ணி அடுத்த டைம் வரப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் 1 lakh, GST ரேட்டு 18%, 80% யூஸ்டு ஃபார் taxable சப்ளை, 20% exempted, எலிஜிபிள் ஐடிசி. அப்போ இதுல இருந்து எக்ஸம்டடை லெஸ் பண்ணிடுங்க. இதுதானே ஜிஎஸ்டி, இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ற ஜிஎஸ்டி அவங்களுக்கு கட்டுனது. அப்போ ஜிஎஸ்டியில இருந்து ஜிஎஸ்டி இன்புட் ஜிஎஸ்டி பண்ணிருப்போம் இல்லைங்களா? இப்போ இன்புட் ஜிஎஸ்டியில இருந்து எக்ஸம்டடை கழிச்சிருங்க, 20% எக்ஸம்ட். அதாவது இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பெய்டு. இப்போ நம்ம கலெக்டட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் எக்ஸம்டட் சப்ளை மட்டும் கழிச்சோன்னா எலிஜிபிள் ஐடிசி கிடைச்சிடும். அப்போ 18,000 மைனஸ் சார் டைரக்டா அப்படியே போட்டுக்கலாங்க சார். 18,000 இன்டூ 80%, 80/100 போட்டோம்னா அதுக்கு மட்டும்தான் ஐடிசி கிளைம் பண்ணுவோம். இப்படிதான் வரும். எலிஜிபிள் ஐடிசிங்கிறது இப்படிதான் வந்துடுவோம். இதை லெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 18%க்கு 20% எவ்வளோமா வரும்? 3,600. 3,600. அதை லெஸ் பண்ணி 14,400. எலிஜிபிள் ஐடிசிங்கிறது இதுதான். ஏன்னா இந்த ஆன்சரும் இருக்கும், இந்த ஆன்சர் இருக்கும். நீங்க இது மட்டும் 20% போட்டீங்கன்னா 3,600ன்னு எழுதிடுவீங்க. சார் 18,000க்கு நம்ம டாக்ஸபிள் நம்ம பே பண்ணதுக்கு தாங்க சார் ஐடிசி தருவாங்க. அப்ப அப்படியே 18,000 இன்டூ 80/100 போட்டோம்னா 14,400. ஆல்டர்னேட்டிவ்ல வருங்க இல்லையா? நான் வந்து எக்ஸம்டட் போட்டோம், ஏன்னா எக்ஸம்டட் கிடையாது. சோ பே பண்ணதுக்கு மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம். அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு அப்படியே 80% போட்டுருங்க சார் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. போட்டால் 14,400 வருதுங்க. இப்படியும் போடலாம். அதாவது எக்ஸம்டட லெஸ் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டி இன்புட் எவ்வளவு கொடுத்துருக்கீங்களோ அதுல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா ஆன்சர். which form படிவம் is filed for outward supplies by normal taxpayer. நார்மல் டாக்ஸ் பேயருக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்ம் ஐடிஆர் ஃபார்ம். ஜிஎஸ்டிஆர் 1ங்களா? ஆமாங்க. சரி, ஜிஎஸ்டிஆர் 2 யாருக்குமா? மந்த்லி ரெஜிஸ்டர் யாருக்குங்க? மந்த்லியா? சார் மந்த்லி ஃபைலிங் ரெஜிஸ்டர் டீலர்ஸ். மந்த்லி ஃபைல் ரெஜிஸ்டர்டு பர்சன். ஓகே, அடுத்தது இன்னும் 2 கொடுத்துருக்காங்களா? ஜிஎஸ்டிஆர் 3B. இதுக்கு பேரு ஒரே வார்த்தையில சொல்லணும். பின்னா என்ன வருங்க? ரிட்டர்ன். அதுக்கான வடிவம் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா? ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன இல்லைங்களா? பாருங்க, 3Bங்கிறது ஸ்டாட்டிக் ரிப்போர்ட், இன்எலிஜிபிள் ரிப்போர்ட். சரியா? ஸ்டாட்டிக் இன்எலிஜிபிள் ரிப்போர்ட். ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்னு இன்னொரு பேர் இருக்கு, அல்லது இன்எலிஜிபிள் சப்ளை. இன்எலிஜிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? நாம வாங்கிட்டு வந்து நாம சேல் பண்ணி நாம ஃபைல் பண்ணியிருப்போம். நாம சேல் பண்ணிட்டு நாம ஃபைல் பண்ணியிருப்போம், ஆனா இன்புட்ல ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான். அப்போ ஒரு எய்தர் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே பதிவாகிறப்ப மட்டும்தான் வரும். இங்க என்ன இருக்காது அப்படின்னா வந்திருக்காது. ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் இது ஒவ்வொரு மாசத்துலயும் நீங்க
இன்புட்டும் அவுட்புட்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது கழிஞ்சுக்கிட்டே வரும். இது மந்த் வைஸ் வரக்கூடியது. 3B டைனமிக் ரிப்போர்ட்டுங்கிறது இப்போ இல்லை, அதை எடுத்துட்டாங்க. 3A வந்து கிடையாதுமா, ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன்? எஸ் சார். எலிஜிபிள் ரிப்போர்ட்டுங்கிறது இல்லை, இன்எலிஜிபிள் ரிப்போர்ட் தான் இருக்கு, அதனோட வேறு பெயர். இது எல்லா ஃபார்மையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஆனுவல் ரிட்டர்னுக்கு GSTR 9, GSTR 1 to 9 3 பேருமே நார்மல் டேக்ஸ் பெயர். ஒன்று ரெகுலர் பெயர், அடுத்ததா இது மந்த்லி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா அது ஆனுவலி. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்மா. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். 4 வந்து காம்போசிஷன். ஆமா, 4 வந்து காம்போசிஷன். இது நைஸ். இங்க இது காம்போசிஷன் ஸ்கீம். Which authority gives advance ruling GST matter? GST matter advance ruling பண்றது யாரு? இது ஒரு புது கொஸ்டினா இருந்துச்சுமா, நமக்கு டாபிக்கும் சிலபஸ்ல இருக்கு. அதனால அந்த கொஸ்டின் வந்ததுனால அங்கிருந்து கொண்டு வந்துருதுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் நானும் படிச்சேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லுங்க. அட்வான்ஸ் ரூலிங்னு கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் அது மெட்டீரியலைஸ்லயும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே ஃபைன். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா சொல்லுங்க. ஜஸ்ட் a minute, we will be discussing.